வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம், கோவை மாநகர் முழுவதும் போக்குவரத்து காவல்துறை தீவிர வாகன தணிக்கை. கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் மாநகர் முழுவதும் உள்ள போக்குவரத்து காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் தீவிர வாகன தணிக்கை செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வகையில் உக்கடம் B4 போக்குவரத்து காவல்துறை கோவை மத்திய ரயில் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள கூட்செட் ரோடு சிக்னல் அருகே B4 போக்குவரத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் தலைமை காவலர் செல்வராஜ், காவலர் வைரசெல்வம் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது ஒரு 2 சக்கர வாகன ஓட்டி இன்சூரன்ஸ் முடிந்து 6 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இன்சூரன்ஸை புதுப்பிக்காமல் இருந்தது தெரியவந்தது. எனவே அவருக்கு தகுந்த ஆலோசனை வழங்கி உடனடியாக இன்சூரன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்றும், தற்போது இன்சூரன்ஸ் இல்லாததால் உங்களுக்கு அபராத தொகை விதிக்கப்படுகிறது என்று அபராத தொகையை விதித்தனர். அபராத தொகை சீட்டை பெற்றுக்கொண்ட வாகன ஓட்டி அபராத தொகையை கட்டிவிட்டு உடனடியாக இன்சூரன்ஸ் செய்து விடுவதாக கூறிவிட்டு சென்றார். அதன் பின்னர் அதிக பாரங்களை ஏற்றி வந்த மினி டோர் வாகனத்திற்கு அபராத தொகை விதித்தனர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கும், முறைப்படி ஆவணங்கள் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி வந்த வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதித்தனர். அதன் பின்னர் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தரின் உத்தரவின்படி வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகளின்படி எவ்வாறு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றும், வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, பள்ளி மாணவர்கள் வாகனத்தை ஓட்ட பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வை B4 போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகேசன், தலைமை காவலர் செல்வராஜ் ஆகியோர் விழிப்புணர்வு செய்தனர். அப்போது வாகன ஓட்டிகளிடம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் தலைமை காவலர் ஆகியோர் கடும் சொற்களை பயன்படுத்தாமல் இயல்பான முறையில் எளிமையான வகையில் விழிப்புணர்வு செய்தது வாகன ஓட்டிகளிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.